நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவோம், ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்காது. கொஞ்சம் வயசாயிருச்சு அப்படின்னு தெரிய வந்ததுன்னா நம்ம முதல்ல எதை பார்ப்போம் அப்படின்னா சாப்பாடை தான். ஏன்னா உணவால் மட்டும்தான் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஸோ உணவை விட பெரிய மருந்தே கிடையாது. அதனால் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சுப்பா, நமக்கு மெட்டபாலிசம்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா கவனிக்கிறது சாப்பாடை தான். நான் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது இதை தான் நான் யோசிச்சுட்டே வந்தேன். சாப்பாடுக்குன்னு ஒரு சார்ட் போட்டுருணும், வீக்லி சார்ட் அப்படின்ட்டு. மாதத்துக்கு ஒரு நாள் வெளியே போய் சாப்பிட்ணும், வாரத்துக்கு ஒரு நாள் குழம்பு காய் கூட்டுன்னு வச்சு சாப்பிட்ணும். மித்த 6 நாளும் வந்துட்டு இந்த மாதிரி டயட் சாப்பாடு சாப்பிட்ணும். ஏன்னா இது டயட்டுங்கிறத விட ஹெல்த்தி சாப்பாடு அந்த மாதிரி தான் நான் பார்க்குறது. அதே மாதிரி ஃபில்லிங்காகவும் இருக்குது. ஸோ அதனாலேயே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகே, நம்மளை கவனிச்சுக்கிறோம், ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறையாவே இருக்குது. இன்றைக்கி க்ரீன் சாலட் செஞ்சு வச்சுருக்கேன் நைட்டு டின்னருக்கு. அதுக்கப்புறம் கேரட்டு, கேப்சிகம், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு கறி ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எக் இருக்குது. ஸோ எக்கு போட்டு ஒரே ஒரு பெப்பர் தூக்கலாக ஒரு ஹாஃப் பாயில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பெப்பரும் ஜீரகமும் மிளகும் அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹாஃப் பாயில் இல்லை ஆம்லெட்லாம் போடும்போது நமக்கு உப்பு சேர்க்க தனியாக தெரியும் சில சமயம். ஸோ அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு சேர்த்து போட்டு அரைச்சி விட்றலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு ஃபேமிலி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சம்பாதிச்சுக்கிட்டே இருந்து ஃபேமிலி கவனிச்சிக்க முடியலன்னு அப்புறம் சம்பாதிச்சு என்ன யூஸ்? அந்த சம்பாதிச்சது எல்லாம் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். அதனாலேயே போதும் அப்படின்ட்டு நிறுத்தினது. இதே தான் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி தான் ஃபுட்டு காய்கறி நிறையா, சாதம் கொஞ்சம், அந்த மாதிரி கிரேவியாக, சாம்பார், தால், ரசம் அந்த மாதிரி. ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கொஞ்சம் தடையாகவும் தயக்கமாகவும் இருக்குமே தவிர ஒன்ஸ் நம்ம அதை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடும் இது எப்படி கொண்டு போகணும் அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு விஷயமும் அந்த மாதிரி பார்த்து செய்கிறது தான். இது எல்லா ஹோம் மேக்கர்ஸுக்குமே ஒரு ஆசை உண்டு. ஸோ ஒவ்வொருத்தரும் எஃபோர்ட் போட்டு பண்ணுறது தான் இதெல்லாமே. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி என்னோடய டின்னரும் ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன்.